கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன வீடியோனா, இப்போ நான் இந்த ஃபுல் டே என்ன பண்ணுறேன், அப்புறம் இன்னைக்கு அமாவாசை வேறையா. ஸோ எங்கள் அத்தை என்ன சமைக்கிறாங்க அப்படிங்கிறத கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், போர் அடிக்காமல் இருக்கும். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த கபோர்டு எல்லாமே நீட்டாக இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நானும் ஒவ்வொரு டைம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனால் என் பொண்ணு இந்த பவுட்ரு கொட்டுறதுவே ரொம்ப ஒரு மாதிரி அந்த டேபிளே ரொம்ப பவுட்ராக ஆயிடுது. அது ஏன் தான் அப்படி பண்ணுறான்னு எனக்கும் தெரியல. அந்த பவுடரை எடுத்து கொட்டினா தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த பவுடரை கொட்டல இந்த ஒயிட் பேச்சஸாக இருக்கா, அது பார்த்தாலே எனக்கு இப்படி கோவம் தான் வரும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். விஷயம் மட்டும் புரியாது. இந்த உள்ள மெடிசின் இருக்கா, அது எல்லாமே பொண்ணோட மெடிசின். இதில் பாதி மெடிசின் இந்த 1 மந்த்துக்கு மேலே ஆனாலே அது யூஸ் பண்ணக்கூடாது. நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போது அந்த மாதிரி டேட் போட்டு வச்சுருவேன், எப்போ ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. 1 மந்த் வரை கணக்கா. ஆனால் இப்போ இது 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இது ஏன் வச்சுருக்கேன்ட்டு எனக்கும் தெரியும். இதில் போய் என் பொண்ணு என்ன போட்டிருப்பாங்க, ஏதோ போடக்கூடாதோ அதான் போட்டிருக்கா. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவள் குடிக்கிற ஒரு தண்ணி பாட்டில் பிடிச்சிருக்கிறான். என்னென்ன இருக்குதோ எல்லா பொருளையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டு முடிச்சிடலாம். இது ஏன் பண்ணுறான்னு எனக்கும் தெரியல. உங்களால் முடிஞ்சால் நீங்களும் டெய்லி இப்படியே க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நம்ம ஒரு நாள் விட்டாலே போதும். நம்ம ரூம் எப்படி ஆகுதுன்னே தெரியாது. மொத்தமாக சேர்ந்து இந்த சிலந்தி பூச்சி தொல்லைலாம் தாங்கவே முடியாது. நான் டெய்லியும் க்ளீன் பண்ணியே எனக்கு இந்த சிலந்தி பூச்சி எப்படி வருதுன்னே தெரியல, ரூமில் வந்துடுது. சரி, இன்றைக்கி அமாவாசையா. ஸோ எங்கள் அத்தை எப்பவும் போல் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அமாவாசைனாலே எங்கள் அத்தை சொல்லுவாங்க தலை குளிச்சு தான் சமைக்கணும் அப்படின்ட்டு, காலையிலே குளிக்கணுன்ட்டு. நமக்கு அதெல்லாம் முடியாது. அதனால் எங்கள் அத்தையே சமைச்சு முடிச்சிருவாங்க. இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, சாம்பார், அப்புறம் வாழைக்காய், அப்புறம் முருங்கைக்கீரை தான். நான் எங்கள் அத்தைக்கிட்ட சொன்னேன் முருங்கைக்கீரை மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுக்காக தான் நான் வெங்காயம்லாம் உரிச்சிட்ருக்கேன். ஆனால் என்னமோ தெரியல, அது எங்கள் அத்தை சமைச்சாதான் எனக்கும் பிடிக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. இந்த வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சோன்னா நம்மளும் சமைக்கணுன்ட்டு. அதான் என்னால் முடிஞ்ச மாதிரி நானும் ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுவேன். அதுக்காக தான் இன்றைக்கி முருங்கைக்கீரை செஞ்சிட்ருக்கேன். அது ஏனே தெரியல, நான் அப்போ தான் உட்காருவேன். அப்போ தான் அந்த அடுப்பை ஆஃப் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி. ஆனால் எனக்கு மனசுக்குள்ள தோணும், ஐயோ ஆஃப் பண்ணியிருக்கமா ஆஃப் பண்ணலையா, ஆஃப் பண்ணியிருக்கமா ஆஃப் பண்ணலன்னு திரும்பி ஓடி பார்ப்பேன். உங்களுக்குலாம் யாராவது இந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்போதுமே அப்படி இருக்கும். அப்போ தான் பண்ணிட்டு வருவேன். ஆனால் நம்ம பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு தானாக வந்துடும். ஸோ அது ஒரு 2-3 டைமாவது எட்டி பார்ப்பேன். வீடை பூட்டிகிட்டே போவேன். அப்புறம் எனக்கே தோணும் பூட்டலையோ, அந்த மாதிரி அது என்னன்னு தெரில, அந்த மாதிரி ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேர்வையில் நின்று சமைக்கவே முடியல. இப்போ என்னென்னா, ஒரு பக்கம் வாழைக்காய் ரெடி ஆகிட்டு இருக்கு, எங்கள் அத்தை பண்ணுறாங்க. ஒரு பக்கம் நான் கீரை செய்ய போகிறேன். கீரை எப்பவும் போல தான் ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுலாம் தாளிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் நிறைய போட்டால் கீரை ரெடி ஆயிடும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னா சாம்பாரும் கீரை பொரியல், அப்புறம் வாழைக்காய் வறுவல் தான். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஸோ நான் ஒரு பக்கம் முருங்கைக்கீரையை அடுப்பில் போட்டுட்டேன். எங்கள் அத்தை வாழைக்காய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வாழைக்காய் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டைம் நல்லா எண்ணெயில் ஊற்றியே வறுத்துருவோம். சில டைம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேக வச்சுருவோம். ஏன்னா அது ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு நல்லா அதை வேக வச்சதுக்கப்புறமா மசாலா லைட்டாக மேரினேஷன் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை ஒரு வாழைக்காய் வறுவல் மாதிரி செஞ்சு முடிச்சிருவோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எண்ணெயும் குறைக்கலாம், நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது. டக்குன்னு வாழைக்காய் வெந்த மாதிரி இருக்குமா, அதனால் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். அப்போ அந்த வேர்வையில் சுத்தமாகவே தாங்கவே முடியல. கடை வேறு ஷெட்டாக, அந்த ஷெட்டில் வச்சா அனல் அடிக்குது ரொம்ப. இந்த டோரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இது என்னோடய ரூமில் அந்த டோர் இருக்குது. சொல்லப்போனால் என்னோடய ரூம்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட்னா இந்த டோர் தான் சொல்ல முடியும். இது ஃபஸ்ட்டு ஷெல்ஃபாக தான் இருந்துச்சு, என்னோடய ஹஸ்பண்ட் தான் போட்டார். அதான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் இந்த டோர் பார்க்கவே. ஒரு டைமே இதை பார்க்கும்போது அந்த ரூமுக்கே ஒரு அழகாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டோர் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது ஸ்லைட் மாதிரி தான் எனக்கு. ஆனால் ரொம்பவே பிடிச்சதுன்னே சொல்லலாம். இதை நம்ம எந்த ஒரு திங்ஸ் உள்ள வச்சிருந்தாலும் வெளியில் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாகவும் தெரியாது. அதை பார்க்கவும் இந்த டோர் ஒரு லுக்காகவும் இருக்குது. ஸோ நீங்களாம் யாராவது இந்த மாதிரி ஒரு ரூமுக்கு வேணால் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு பார்க்கவே. சரின்ட்டு இந்த அடுப்புலாம் ரொம்ப க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சா. எங்கள் வீட்டில் 2 அடுப்பு இருக்குது. கீழே ஒன்று இருக்கும், நான் மாடியில் ஒன்று வச்சுருப்பேன். சரி, இந்த மாடியில் அந்த அடுப்பு யூஸே பண்ணுறதில்ல. எப்போயாவது தண்ணி சுடு தண்ணி அந்த மாதிரி தான் போடுவேன். சரி, யூஸே பண்ணாலும் என்ன ஆகுது, அந்த சைடில் உள்ள ஜன்னல் ஒரே டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அந்த அடுப்பு ஃபுல்லாகவே டஸ்ட் ஆகிடுது. யூஸ் பண்ணாலும் டஸ்ட் ஆகாது, யூஸ் பண்ணலாட்டியும் டஸ்ட் ஆகுது. அதான் எப்படின்னு தெரியல. சரின்ட்டு அதை தான் தொடச்சிட்டு இருந்தேன். எப்போவுமே வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணுறோம்ல, மாப் போடும்போது இதே
ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். ஒரு 2 வாரமாக க்ளீனே பண்ணலை. சரி அதனால தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்ட்டு அந்த இதில் உள்ள எல்லாத்தையுமே விலக்கி எடுத்தாச்சு. அப்புறம் இது போக பார்த்தா சிங்க்கு அதுக்கு மேலே அழுக்காக இருக்குது. அது எப்படி ஆகுதுன்னே தெரியல. சிங்க்கு ஃபுல்லாகவே கரையாக பட்டுருச்சு. சொல்லப்போனால் அந்த சிங்க்கு நான் யூஸே பண்ணுறது கிடையாது. அப்படியே அந்த சிங்க்கு ஃபுல்லாக அழுக்காகவும் மொத்தமாக இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டு, சரி அத்தை தானே குக்கிங் வேலையை பார்க்குறாங்க, சரி நம்ம இன்றைக்கெல்லாவது இந்த வேலையை முடிச்சலான்ட்டு தான் நான் வந்து இந்த வேலையை எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் மாடியில். ஓரளவு இன்றைக்கி எல்லா வேலையுமே முடிச்சாச்சு, வாஷ் பண்ணி எல்லாத்தையுமே நீட்டாகவும். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு வேலை இருக்குது, பாப்பாவை குளிக்க வைக்கிறது. நமக்கெலாம் ஃப்ரீயே கிடையாது. ஒரு வேலை இல்லாட்டி இன்னும் அடுத்தடுத்து வேலை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் ஃப்ரீயாக உட்காருவேன். அடுத்து என் பொண்ணு தான் பண்ணுவாள். அந்த மாதிரி சரி என் பாப்பாவை குளிக்க தான் வச்சேன். குழந்தைக்கு வந்து நான் வந்து இது ஸ்பெஷலாலாம் எதுவுமே கிடையாது. என்ன ஒன்றுனா நீங்கள் வந்து இந்த கடலை மாவு இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, சுத்தமாக அதெல்லாம் வேணாம். அதுக்கு பதிலாக வந்து ஜென்டிலான சோப்பு ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து எப்போவுமே வந்து செபாமெட் தான் யூஸ் பண்ணுறேன். செபாமெட் சோப், அப்புறம் வந்து ஷாம்பு, அப்புறம் வந்து லோஷனெலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது மாதிரி வந்து முக்கியமாக வந்து நான் கடலை மாவுலாம் யூஸ் பண்ணதே கிடையாது. நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து எங்கள் அமாவாசைக்கான சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.